எல்லோருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கைக்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருடைய வழிகாட்டுதலுடன் இந்த சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த முக்கியமான கோரிக்கை என்னன்னா, தமிழக அரசுக்கு 2005 ராஜேந்திர சச்சார் கமிட்டி இஸ்லாமிய மக்களுக்கு பொருளாதாரத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை தன்னுடைய அறிக்கைகள் மூலம் கமிட்டி ஏற்படுத்தப்பட்டு தன்னுடைய அறிக்கையை சமைச்சிருக்கும் போது, இந்தியாவில் எப்பயுமே பொருளாதார ரீதியாக வலிமை இல்லாமல் இஸ்லாமிய தோழர்களும் கிறிஸ்துவ மக்களும் பெண்கள் மற்றும் தலித் மக்களுக்கு எப்பயுமே ஒரு பொருளாதார முன்னேற்றங்கிறது எப்பயுமே பெரும்பாலும் ஒரு ஏழ்மையை நோக்கிய ஒரு இடத்துல தான் இருந்துகிட்ருப்பாங்க. சமூக நீதி அடிப்படையில் கல்விகளை உயர்கல்வி இல்லை நம்ம உருவாக்கினாலும் சர்ச்சார் குழுவுடைய அறிக்கைப்படியே இந்திய சராசரி கல்வியை விட இஸ்லாமிய சகோதரர்களுடைய கல்வி அறிவு ரொம்ப குறைஞ்சிருக்குங்கிறது அப்பயே வெளிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு திட்டங்கள் ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்டாலும், அதுக்கப்புறம் வகுப்பு சட்டங்கள் திருத்தப்பட்டு இப்போ கொண்டு வந்த ஒன்றிய அரசால் கொண்டு வந்த வகுப்பு சட்டம் இஸ்லாமிய மக்களுடைய வகுப்பு சொத்துக்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கும் வகையில் இருப்பதாலும், எதிர்காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்கின்ற நோக்கத்திலும் மற்றும் அரசியலமைப்பின் அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் திருத்தங்கள் கொண்டு வர முடியாது. எப்பயுமே அப்படி ஒரு ஸ்பெஷல் ஆக்டாக மைனாரிட்டிஸுக்கு இருக்கும் பொழுது, அதில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும் பொழுது, அந்த அமெண்ட்மெண்ட் அரசியலமைப்பிற்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது, தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் மதிப்பிற்குரிய சீனியர் கவுன்சில் சிங்வி அவர்களுடைய தலைமையில் 15 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கொண்ட குழுவோட அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் முதல் ஆர்குமெண்ட்டிலேயே தரமான ஒரு பதிவை செய்தார். அந்த பதிவின் அடிப்படையில் ஒன்றிய அரசு கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் நியமிப்பதிலும் சொத்துக்கள் ஸ்டேட்டஸ்கோ வகுப்பாற்றோட சொத்துக்கள் ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணப்படும் அப்படி என்ற உறுதியுடன் நம்ம ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் ஒரு வெற்றின்னு சொல்ல முடியாது, சிறுபான்மை மக்களுக்காக நம்மளுடைய முயற்சி அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பயனாக இருந்தது. அதோட கேஸ் இப்போ கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அதோட தொடர்ச்சியாக எங்களுடைய கோரிக்கைகள், எங்களுடைய கேள்விகள் இப்போ ரீசெண்டாக தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய தலைவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பார். எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த பொழுது சிஏஏக்கு எதிராக போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் நடத்தி தன்னுடைய எதிர்ப்பை எந்த அளவிற்கு மக்கள் முன்பு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு உறுதியாக இருந்ததோ, அதே போன்ற நிலைமை இன்று இருக்கிறதா என்ற கேள்வியுடன் இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் ஆர்குமெண்ட்டில் இருக்கும் பொழுது மாநில சட்டமன்றத்தில் இதை எதிர்த்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க, தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதை ஒரு கண் துடைப்பாக, ஏனென்றால் ஜனாதிபதியால் கையொப்பம் இட்டப்பட்ட சட்டம் மாநிலத்தினுடைய தீர்மானம் செல்லுபடியாகாது. அதற்கப்புறம் ஒரே வழி தான், இருவழி. பஞ்சாபில் இருக்க விவசாயிகள் எப்படி போராட்டம் மூலயமா விவசாய சட்டத்தை வாபஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி போராட்டம் நடத்தலாம், இல்லைனா உச்ச நீதிமன்றத்தை நம்ம அணுகலாம். அப்படி தான் தமிழக வெற்றி கழகம் உச்ச நீதிமன்றத்தை அணுகி திரு அபிஷேக் மனு சிங்வி அவர்களை நியமித்து இன்னைக்கு கேஸ் நடந்துட்டுருக்கு, இன்றைக்கு வரைக்கும் உறுதியுடன் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுடைய தலைவருடைய இப்போ வந்த அறிக்கைப்படி அதில் அவர் குறிப்பிட்டிருப்பார், சிஏஏ உடைய எதிர்ப்பில் கேரள அரசு அன்று உச்சநீதிமன்றத்தில் கேஸ் தாக்கல் பண்ணியிருப்பாங்க, அரசியலமைப்பு பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு மாநில அரசு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்று வரையும் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்கின்ற ஒற்றை வார்த்தையுடன் இருக்கக்கூடிய திமுகவுடைய தமிழக அரசு ஏன் இந்த வழக்கில் தமிழக அரசு தன்னை இணைத்து கொள்ளவில்லை, ஏன் வாதாடவில்லை? இதுதான் இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கு எழுப்பக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இதை அரசியலுக்காகவோ இல்லை திமுக தாக்கணுங்கிற ஒரு உணர்வு கிடையாது. இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது. கேரள அரசு எப்படி நேற்று இந்த வழக்கில் இணைத்து கொண்டதோ அதே போல தமிழக அரசும் இந்த வழக்கில் தன்னை இணைத்து கொண்டு அரசியலமைப்பின் சிறந்து விளங்கக்கூடிய வழக்கறிஞர்களை நியமித்து சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய
இஸ்லாமிய மக்களுடைய வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்கவும், அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை, சிறுபான்மை மக்களுக்காக வரையறுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கவும் தமிழக அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் வக்ஃபுக்கு எதிரான இந்த வழக்கில் தன்னை இணைத்து கொண்டு உண்மையாக, நேர்மையாக, எதிர்க்கட்சியாக இருந்தபொழுது எப்படி சிஏக்கு எதிராக குரல் கொடுத்தார்களோ, மூர்க்கத்துடனும் ஆத்திரத்துடனும் குரல் கொடுத்தார்களோ, அதே போல நிலைமையை தமிழக அரசும் திமுகவும் ஏன் மற்ற அனைத்து கட்சிகளும் குரல் கொடுக்க வேண்டும். கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அண்ணனுக்கிட்டும் என்னுடைய வலியுறுத்தல் எங்களுக்கு, அவரும் இதில் போராட்டத்தில் இந்த ஜனநாயக கடமையில் தமிழக அரசு இந்த வழக்கை வக்ஃபு சட்டத்துக்காக தொடர வேண்டும் என்ற குரலை கொடுக்க வேண்டும் இஸ்லாமிய மக்களுக்காக. கம்யூனிஸ்ட் தோழர்களும் கேரள அரசு எப்படி கேரளத்தில் ஆளக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசும் முதல்வர் பினராயி விஜயன் அவர்களும் எப்படி ஒரு முடிவை எடுத்து இஸ்லாமிய மக்களுக்காகவும் அரசியலமைப்பை பாதுகாக்கவும் உறுதியுடன் நிற்கிறாரோ, அதே போல தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு அனைத்து கட்சிகளும் கோரிக்கை கொடுக்க வேண்டும். இது சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தையும் தமிழக அரசு கூட்ட வேண்டும். அதில் நாம் எந்த அளவுக்கு ஒருமைப்பட்டிருக்கிறோம் இந்த அரசியலமைப்புக்கு எதிரான ஒரு சட்டத்திற்காக என்கின்ற உணர்வுடன் தோழர் ஜவஹர்லா அண்ணன் அவர்களும் எஸ்டிபிஐ கட்சி சார்ந்தவர்களும் தமிழக அரசுக்கு கோரிக்கையை இஸ்லாமிய மக்கள் சார்பாக தமிழக வெற்றிக் கழகம் கேட்டுக்கொள்கிறது.